ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் EC 8701 ஆண்டனா அண்ட் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கனால இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா EC 8701 ஆண்டனா அண்ட் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கனால இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 அதில் ஆண்டனா பேண்ட்வித், அதே மாதிரி பீம் எஃபிஷியன்சி, இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். இதில் போல்டு பண்ணியிருக்க முக்கியமான டாபிக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. போல்டு பண்ணாமல் இருக்க ஜஸ்ட் ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே நாளில் பார்க்க முடியல அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதில் வந்து கேட்டுருவாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் அப்படின்னா செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இம்பிடன்ஸ். இந்த இம்பிடன்ஸ் ஆஃப் ஆண்டனா வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பேசிக் ஆண்டனா பேராமீட்டர்ஸ், அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்க டாபிக்ஸில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தியரியை கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இதில் இருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி 2 மார்க்ஸில் வந்து கண்டிப்பாக இதில் இருக்க டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே மேக்ஸிமம் 2 மார்க் கவர் ஆயிரும். ஸோ அதனால எதுவுமே ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் அபர்ச்சூர், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. அதே மாதிரி லூப் ஆண்டனா, இது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அப்ரோச், இது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி ஹாஃப் வேவ், டைபோல் அண்ட் மோனோபோல், இது ஒரு முக்கியமான கான்செப்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 3. ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஆண்டனா அப்படி இல்லைன்னா பைனோமியல் அரேஸ். இந்த அரேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன கான்செப்ட் இருக்கு, செகண்ட் யூனிட்ல என்ன கான்செப்ட் இருக்கு, தேர்ட் யூனிட்ல என்ன கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி யூனிட் வைஸா கான்செப்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்டனா பேண்ட்வித் அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க, இம்பிடன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதே மாதிரி செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பர்ச்சூர், அதே மாதிரி லூப் ஆண்டனா, இந்த மாதிரி கான்செப்டாக தான் வரும். ஸோ தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரேஸ் கான்செப்ட் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து பாயிண்ட் சோர்ஸ் வித் கரண்ட்ஸ் ஈக்குவல் அப்படி இல்லைன்னா அன்இக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் பேஸ், இது வந்து கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் போல்டு பண்ணாமல் இருக்க டாபிக்ஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பட் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸை கண்டிப்பாக பார்க்காம போயிடுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் அதுல இருந்து கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி யூனிட் 4 இதில் டிராவலிங் வேவ் டியூப், இது வந்து TWT, இது வந்து முக்கியமான டாபிக். ஸோ இதில் வந்து கப்ளர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த டாபிக் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற சப் டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சு கூட உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளைஸ்ட்ரோன் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஷாக்டி பேரியர், இது ஒரு முக்கியமான ஒன்று. இல்லை கன் டைவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பவர் டைவரும் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் T ஜங்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு டீயை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பிடன்ஸ் மேட்சிங், இதில் இம்பிடன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து மைக்ரோவேவ் ஆம்பிளிஃபையர், பவர் டிசைன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இதே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் T அண்ட் பை மேட்சிங் நெட்வொர்க், இந்த மேட்சிங்கிற வர்றதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த PDF லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.